அமெரிக்கா மீதான தாக்குதல் தொடரும் என புதியதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஈரான் உச்சத்தலைவர் முஜ்தபா கமேனி முதல் உரையில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் அணு ஆயுத கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளும் சேர்ந்து கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அதிரடி தாக்குதல் நடத்தியது. ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் நடத்திய கூட்டு தாக்குதல்களுக்கு பதிலடியாக அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் சவுதி, குவைத், துபாய் உள்ளிட்ட நாடுகள் மீதும் ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் ஏவி கடுமையான தாக்குதல்களை தொடர்ந்து வருகிறது. இந்த தாக்குதலின் ஈரானின் மதகுரு அலி அயத்துல்லா கமேனி உள்பட ஈரானின் முக்கியத்துவம் வாய்ந்த 40க்கும் மேற்பட்ட தலைவர்கள் கொல்லப்பட்டனர். கமேனி மட்டுமின்றி அவரது மனைவி, மகள், மருமகன், பேத்தி உள்ளிட்டோரும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டனர். மினாப் நகரில் பள்ளி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 150க்கும் மேற்பட்ட மாணவிகளும் பரிதாபமாக கொல்லப்பட்டனர். அதன் பின்னர் ஈரானின் புதிய உச்ச தலைவராக மறைந்த அலி அயத்துல்லா கமேனியின் இரண்டாவது மகன் முஜ்தபா கமேனி ஈரானின் புதிய உச்ச தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். உச்ச தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் மக்கள் முன்னிலையில் தோன்றாமல் முதல் முறையாக ஈரான் மக்களுக்கு தனது உரையை அறிக்கையாக வெளியிட்டுள்ளார். அதில் இந்த பகுதியில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் அனைத்தும் உடனடியாக மூடப்பட வேண்டும், இல்லையென்றால் அவை தாக்கி அழிக்கப்படும், அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்கும் மத்திய கிழக்கில் உள்ள அண்டை நாடுகள் மீதான தாக்குதலும் தொடரும், ஹார்முஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டுதான் இருக்கும் என தெரிவித்துள்ளார். மேலும் போரில் ஈரான் ஒருபோதும் பின்வாங்காது, அயத்துல்லா அலி கமேனிக்கு மட்டும் இன்றி போரில் உயிர் நீத்த ஒவ்வொருவருக்காகவும் அமெரிக்காவை நாங்கள் பழிவாங்குவோம், முழு வேகத்துடன் போரில் முன்னேறுவோம் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அமெரிக்கா மீதான தாக்குதல் தொடரும் என புதியதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஈரான் உச்சத்தலைவர் முஜ்தபா கமேனி முதல் உரையில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் அணு ஆயுத கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளும் சேர்ந்து கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அதிரடி தாக்குதல் நடத்தியது. ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் நடத்திய கூட்டு தாக்குதல்களுக்கு பதிலடியாக அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் சவுதி, குவைத், துபாய் உள்ளிட்ட நாடுகள் மீதும் ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் ஏவி கடுமையான தாக்குதல்களை தொடர்ந்து வருகிறது. இந்த தாக்குதலின் ஈரானின் மதகுரு அலி அயத்துல்லா கமேனி உள்பட ஈரானின் முக்கியத்துவம் வாய்ந்த 40க்கும் மேற்பட்ட தலைவர்கள் கொல்லப்பட்டனர். கமேனி மட்டுமின்றி அவரது மனைவி, மகள், மருமகன், பேத்தி உள்ளிட்டோரும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டனர். மினாப் நகரில் பள்ளி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 150க்கும் மேற்பட்ட மாணவிகளும் பரிதாபமாக கொல்லப்பட்டனர். அதன் பின்னர் ஈரானின் புதிய உச்ச தலைவராக மறைந்த அலி அயத்துல்லா கமேனியின் இரண்டாவது மகன் முஜ்தபா கமேனி ஈரானின் புதிய உச்ச தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். உச்ச தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் மக்கள் முன்னிலையில் தோன்றாமல் முதல் முறையாக ஈரான் மக்களுக்கு தனது உரையை அறிக்கையாக வெளியிட்டுள்ளார். அதில் இந்த பகுதியில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் அனைத்தும் உடனடியாக மூடப்பட வேண்டும், இல்லையென்றால் அவை தாக்கி அழிக்கப்படும், அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்கும் மத்திய கிழக்கில் உள்ள அண்டை நாடுகள் மீதான தாக்குதலும் தொடரும், ஹார்முஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டுதான் இருக்கும் என தெரிவித்துள்ளார். மேலும் போரில் ஈரான் ஒருபோதும் பின்வாங்காது, அயத்துல்லா அலி கமேனிக்கு மட்டும் இன்றி போரில் உயிர் நீத்த ஒவ்வொருவருக்காகவும் அமெரிக்காவை நாங்கள் பழிவாங்குவோம், முழு வேகத்துடன் போரில் முன்னேறுவோம் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்.